Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாரு திமுக கிட்ட. அதை திமுக மறுத்தெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் திடீர்னு இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறதையும், இது செல்வ பெருந்தகை சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அப்படி அவங்களுடைய வாய்ஸ் அப்படி பார்க்க முடியாதா? திமுக கூட்டணி வெற்றி பெறுறது வரை அந்த கூட்டணி தொடரும். எப்போ அதை தோக்கடிக்கிறோமோ அப்போதான் அந்த கூட்டணி விழும். இது நான் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே சொன்னது. இன்னைக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு அதான். தேமுதிக என்டிஏ பக்கம் போகலாம். அப்படி தேமுதிக என்டிஏ பக்கம் போகும்போது இருந்தா செகண்ட் யார் வருவாங்கன்னு கேட்டேன். செகண்ட் வடபுலத்தில் வன்னியர் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். செகண்டுங்கிறது தமிழ்நாடு இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. தமிழ்நாடு துண்டு துண்டா பல தீவுகளாக பிரிஞ்சு போச்சு. 26 தேர்தல் திமுக வேணுமா வேண்டாமான்றது ஒரு தேர்தல். ஆமா தானே? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கலைங்க. சும்மா நீங்கள் மனநோயாளி மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னா, மனநோயாளிங்கிற வார்த்தையை நான் பர்பஸ் ஆட்டே சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தை. விஜய் சபார்டினேட் போல்ஸா சீமானுக்கு ஒரு 30 சீட்டு கிட்ட சீமான்ட்ட வாங்கிட்டு வந்தாருன்னா சீமானுக்கு அது ஓகேங்கிற லெவலில் தான் சீட்டு வாங்குறதுக்கு கட்சி தொடங்கி இருக்காரு. அது அவர் முடிவு, நாளைக்கு நடக்கும், அது வேற. இப்போ ஒரு மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் எதுவும் இருக்காதுன்றீங்க நீங்க? அப்படியா? அசான் டேட் ஸ்டேட்டஸ் கோ தான் போயிட்டு இருக்கு. ஓ, அசான் டேட் சொல்றீங்க. அததான் நான் முன்னது சொல்றேன். இன்னும் 20 மாசம் இருக்கு சார். இன்னொரு 20 மாசம் நானும் சொல்றேன். அப்ப கூட எடப்பாடி கொஞ்சம் கூட ஏறி வர மாட்டாரு, 2 பேர் வர மாட்டாங்க அப்படின்றீங்க நீங்க. 7 பேர் போன இடத்துல அடுத்து 21 பேர் போய் உங்களை நம்பி ஜெயிக்க முடியாது, நாங்களும் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். திமுக கூட்டணி அது இன்டாக்டா இருக்கும். 26லயும் நீங்க அப்படியே தான் பயணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் அங்கே சின்ன சின்ன மனக்கசப்புகள் தெரிகிற மாதிரி இருக்கு. வேறு சில அரசியல் நகர்வுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ்ல திரு கார்த்திக் சிதம்பரம் பேசுறது, இனி நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே பயணிக்கிறது, நமக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் வேண்டாவா, நம்மளும் கேள்வி கேட்கணும் எல்லாரையும் அப்படின்லாம் சொல்றாரு. கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாரு திமுக கிட்ட. அதை திமுக மறுத்தெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. டெல்லியிலிருந்து விளக்கம் கேட்டதெல்லாம் சில செய்திகளையும் நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் திடீர்னு இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறதையும், இது செல்வ பெருந்தகை சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அப்படி அவங்களுடைய வாய்ஸ் அப்படி பார்க்க முடியாதா? நிச்சயமா இல்லை. டெல்லி காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சரி, 10 சீட்டு கடைசியில் ராகுல் காந்தி கேட்டு வாங்கும்போது நம்ம ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ பண்ணுவோம், ஏற்கனவே கொடுத்த மாதிரி பாண்டிச்சேரியில் 1, தமிழ்நாட்டில் 9 அப்படி கொடுத்துருங்கன்னு ராகுல் காந்தி கேட்ட பிறகு தான் அந்த 10 சீட்டுங்கிறது முடிவாச்சு. ஸோ இது ஒரு வெற்றி கூட்டணி, ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வந்த கூட்டணி, ஒரு காம்பினேஷனில் உள்ள கெமிஸ்ட்ரியில் ஆன கூட்டணி. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து 3வது போன இந்த அணி தான் 2019 மக்களவையில் 53% வாக்குகளும், 2021 சட்டமன்றத்தில் 45% வாக்குகளும், 2024 மக்களவையில் மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி, முதல்வர் மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி நியர்லி 47% வாக்குகளும் பெற்ற ஒரு வெற்றி அணி. இந்த மாதிரி ஒரு வெற்றியை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ ஒரு மேஜர் பார்ட்னர் ஆட்டு நின்று கொடுத்தது இல்லை. இதுதான் வரலாறு. அப்போ ஸ்டாலினோட ஸ்டேச்சர் உயர்ந்துடுச்சு. இது கல்யாண்ராமன் போன்றவங்களுக்கெல்லாம் நாம் அதை சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும். பட் கல்யாண்ராமன்ஜி மதிப்புக்கு மரியாதைக்கு என்னைக்கு எனக்கு உரியவர், அது வேறு விஷயம். பட் நாம் சொல்கிறது உண்மை. இந்த உண்மையில் உள்ளபடியே காங்கிரஸை கலத்தி விட்டா மோடியும் ரவீந்திரன் துரைசாமிக்கு உள்ள சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஏன்னா தெருந்தினிமாயிருவாப்புல 3% கட்சி ஒண்ணுமே இல்லாம தமிழ்நாட்டில் வாஷ் அவுட்டுங்க லெவலுக்கு போயிடும். அடுத்த ஆப்ஷன் அடுத்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க. அது டெபாசிட் பார்ட்டி தானே. எடப்பாடி யாருக்கு சீட் கன்வெர்ட் கொடுத்தாரு? சீட் கன்வெர்ட் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத ஆளு தானே எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டியிலே பார்த்தோமே,
அது 10.5% கிடைச்ச ஓட்டு. வட சட்டமன்ற தேர்தல் பேசுங்க. கடந்த 21 எப்படி அவங்க 66 சீட் அவங்களுக்கு மட்டுமே இண்டிவிஜுவல், 73 கூட்டணி. அது ஓபிஎஸ் இருந்து ரெட்டையில ஒரு இலை இருந்து ஒரு பொதுத்தள கட்சியா இருந்தது. ஓபிஎஸ் போனதுமே ஜாதி கட்சி ஆயிட்ட, ஒரு ஜாதி கட்சி, அபகரிக்க பார்க்கக்கூடிய கட்சி, ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடுன்னு ஒரு ஜாதிக்காக அபகரிச்சுக்கிட்டு இன்னொரு ஜாதி கிட்ட சரண்டர். ஓபிஎஸ் அன்றைக்கு தன்னை எல்லாருக்குமான தலைவராக அறிமுகப்படுத்தி கொண்டாரா பெரிய அளவுக்கு? அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தன்னையும் ஒரு சமூக தலைவராக பெரிய அடையாளப்படுத்தி கொண்டாரா? தமிழ்நாடு தெரிந்த தலைவராக இருந்தவர் தான், ஆனா எல்லாருக்குமான தலைவராக காட்டிக்கல. ஒரு சமூகத்தை காட்டிக்கொண்டே எடப்பாடியே உள்ளர உட்காந்துக்கிட்டு சீண்டிட்டு இருந்தாரா இல்லையா? ஓகே, வேலுமணி ரெட்டையில ஒரு இலையில இவரையும் ஒரு இலையில அவரையும் போட்டு 50-50 போட்டு பொதுத்தள கட்சி எல்லாத்துக்குமான பொதுத்தள கட்சியாட்டு நான் கொங்கு வேளாளர்கள் வந்து ஓபிஎஸ் முகத்துக்காக தான் அங்க ஓட்டு போட்டாங்க. இப்போ பல்லிடிச்சிட்டு போயிட்ட எடப்பாடி மட்டும் ஓபிஎஸ் முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. ரெட்டையில ஒரு இலையில அவரை போட்டு ஒரு இலையில இவரை போட்டு படத்தை போட்டாலே அர்த்தம் அதுதானே, அர்த்தம் அதுதானே. சரி, அன்னைக்கு ரெட்டை தலைவர்கள், ரெட்டை தலைமை ரெண்டு பேரையும் அங்கீகரிக்கணும். இவரை விட்டு அவரை போடக்கூடாது, அவரை விட்டு இவரை போடக்கூடாதுன்ட்டு ரெண்டு பேரையும் காட்டினாங்க. அது தாங்க நீங்க சொன்ன 2021 ஓபிஎஸ் இருந்தனால அது அந்த இது சாத்தியப்பட்டுங்கிற சொல்ல வர்றேன், அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு இல்ல சார், அந்த ரெட்டை இலைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆருக்கு, எடப்பாடி கூட நான் அந்த லிஸ்ட்ல வைக்கல. நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. நான் ஏன் சந்தோஷப்படுறதுக்கு சொல்லுங்க சார். ஓபிஎஸ் இபிஎஸ் விட அந்த ஜெயலலிதாவோட எடப்பாடி சிதம்பரத்தில் சாதிச்சுட்டாரு. 10.5க்கான விழுந்த ஓட்டு ரெட்டலைக்கும் இல்லை, ஒரு புண்ணாக்குக்கும் இல்லை, தெருப்புழுதிக்கும் இல்லை, 10.5க்கான ஓட்டுங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நீங்க மறுக்கல சார். அன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற ரெண்டு முகத்துக்காக விழுந்த வாக்குகள்ன்றீங்களா நீங்க? கண்டிப்பா. ரெட்டை தலைமைங்கும் போது அங்குள்ள நான் வெள்ளாள கவுண்டர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது, இங்குள்ள நான் வன்னியர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது. இது ரெண்டு பேர் தலைமைக்கான ஒரு இதுன்னு இருந்தது. 4.5 வருஷம் ஆட்சியை எடப்பாடி அன்றைக்கு மக்கள் பேசுனதை நான் பதிவு செய்யறேன், சரிங்களா? கிரவுண்ட்ல எடப்பாடியே இருந்துட்டு போட்டுங்க அப்படின்னு ஓட்டு போட்டது தான் அப்படின்னு பல மக்கள் சொன்னது. மறுபடியும் எடப்பாடியே இருந்துருக்கூடாதா, அப்படி போட்டது தான் ஓட்டுன்னு நம்மலாம் களத்துல போய் எடுக்கும்போது பலர் சொன்னதை பதிவு பண்ணி போட்டிருக்கோம் நம்ம செய்தியா. கண்டிப்பா நீங்க சொன்னதுல நான் மறுத்து பேசல. நான் ஜெயலலிதா தனியா நின்று சாதிச்சதை விட இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து நின்று சாதிச்சிருக்காங்க. ரெட்டை தலைமை, யுனைடெட் தே மே வின், வெற்றி கிட்ட வர வந்தாங்க. டிவைடட் தே வில் ஃபால் நான் சொன்னேன். அதுதானே நடந்துட்டு இருக்குது, அதுதானே சார் நடந்துட்டு இருக்குது. சரி, பிரிஞ்சு போனாங்க. அவர் இவரை கவுத்து விட்டுட்டு அவரும் ஒன்றும் சாதிக்கல, ஓபிஎஸும் சாதிக்கல. பட் நான் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி நம்பகத்தன்மையற்றோருங்கிறத ஓபிஎஸ் ஆல அந்த சமூக மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்திட்டாரு. நான் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் நமக்கு இங்கே எந்த லாபமும் இல்லை. ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, அது நம் சமூகத்தின் அதிகாரத்தை இன்னொருத்தர்கிட்ட வந்து அடகு வைக்கிறதுக்கு சமம். அது மீட்க முடியாத அளவுக்கு தமிழ் மண்ணில் அடகு வச்சிடக்கூடாதுன்னு நம்ம பெரியார் மாதிரி நம்ம பண்ணக்கூடிய கருத்தியல் இன்னைக்கு எடுபடுதுன்னா ரெட்டை தலைமைன்னா அதில் வாளாட்டும் கேடயமாட்டும் இருந்து ஓபிஎஸ் வந்து அதை தடுத்திருப்பாரு. இப்போ ஓபிஎஸ் இல்லாதது அந்த ஒரு வாழும் கேடயம் இல்லாதது இறங்கி அடிக்க முடியுது. நான் வன்னியர்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி விட முடியுது, நான் கொங்கு வேளாளர் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு தலைவராக போயிட்டாரு. தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு தெரிஞ்சனால தான் பட்ஜெட்டை வந்து வரவேற்றிருக்காங்க. என்டிஎல் அவங்க இருந்திருந்தா விஜய் பிரபாரம் ஜெயித்திருப்பாப்புல, தர்மபுரியில் ஜெயித்திருக்கோம், இன்னும் சில இடங்கள் ஜெயித்திருக்குங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா எடப்பாடியால் யாரும் சீட்டு ஜெயிக்க முடியாது. இதுதான் எடப்பாடிக்கு ஸ்டேட்டஸ் பொசிஷன். என்டிஏ பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்கும், ஆனா அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது. அப்படியா? எடப்பாடி ஒற்றை எடப்பாடியால அபகரிக்கும் தலைமை, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு அப்படின்னு எல்லாத்தையும் அபகரிக்க நினைக்கக்கூடிய ஒரு தலைமையால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த தலைமைக்கு நான் வன்னியர்களும் நான் கொங்கு வேளாளர்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. பெரியார் பாணியில அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் நான். இதை 26 தேர்தலுக்கு சொல்லுங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் அதை தாங்க சொல்றேன். 26 தேர்தலுக்கா? அவரால் 24 கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன். 1% வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன். காங்கிரஸ் வருது 20 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் வருது 5 சீட்டு, கமலஹாசன் வராரு 5 சீட்டுன்னு ஏலம் போட்டீங்க. நாம சொன்னதான் நடந்தது. அது அந்த 40 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளுக்கான மேல மாற்றத்துக்கான தேர்தலா இருக்கணும்னு நினைச்சு அதெல்லாம் நடந்தது. மேல கீழெல்லாம் மேல கீழெல்லாம் உப்பு சப்பு இல்லாத சொத்தவாதங்க. நீங்க தானே சொன்னீங்க ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற. கண்டிப்பா ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற தான். மோடியை நீங்க ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, இங்க ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க சார். ஆனா இங்க ஸ்டாலினை முன்னிறுத்திலாங்க தேர்தல் நடந்தது. 19லயும் 2004லயும் சோனியா காந்தி அம்மையார் அவங்களை காங்கிரஸே ப்ரொஜெக்ட் பண்ணல. ராமதாஸும் கலைஞர் கருணாநிதியும் சோனியா பிரதமர்னாங்க. 2019 ராகுல் பிரதமர்னு மு க ஸ்டாலின் சொன்னாரு. 24ல் இந்தியாவை
தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னாப்பில். அப்போ நானே கமெண்ட் அடித்தேன், இந்தியாவை மோடி காப்பாற்றி விட ஸ்டாலின் ஒன்றும் பெரிய வருத்தப்படாண்டான், மோடி பார்த்துக்குவார், அவர் கையில் இந்தியா தெளிவாக இருக்கும், சேஃபாக இருக்கும், நீங்கள் தமிழ்நாட்டில் 35 சீட்டு வருவீங்கன்னு சொன்னேன். +4 ஃபைட் இருக்குன்னு சொன்னேன். அதுதானே நடந்திருக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உழவங்கோட்டில் தாரையை கட்பட்டு விஜயவசந்தோட அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. சரி. ஸோ அது பார்லிமெண்ட், இது சட்டமன்றங்கிற அந்த உப்பு சத்து இல்லாத சொத்தை இதெல்லாம் நான் சொன்னேங்க, நான் மறுக்கல. ஆனா இங்க பாராளுமன்றம் ராகுல முன்னிறுத்தி நடக்கல. சரி, நம்ம சட்டமன்றம் யாரை முன்னிறுத்தி நடக்கும்? 26ல ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தி நடக்கும். இங்க எடப்பாடியை முன்னிறுத்தி தான் நடக்கும். கண்டிப்பா எடப்பாடியை முன்னிறுத்தி ஆல்மோஸ்ட் 214 சீட்டும் அவருக்கு கூட நிலைமை தான் அவருக்கு வரும். 234 அவங்களே நிப்பாங்க. ஆமா, ஜெயலலிதா அவருக்கானுனாங்கல்ல. ஆமா, 214 ரெட்டால நிக்கோடி நிலைமை தான் அவருக்கு வரும். வேற எந்த கட்சிகளுமே கூட்டணி அவரை நம்பி யாரும் சீட் கன்வெர்ட் ஆகாது மாதேஷ். இன்னும் 18-20 மாதங்கள் இருக்கு. எத்தனை மாசம் ஆனாலும் அவரை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது, ஜெயிக்க முடியாது. ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கின்ற தகவல்கள் நம்ம செய்தியா பாக்குறோம் சார். அதே போல நட்பாவும் உறவாவும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார். அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி ஒன்றும் கிடையாது அது அப்படின்னு இவர் பேசுறாரு. கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு. இதே கார்த்திக் சிதம்பரம் அதிமுக கூட்டணி வச்சிருந்தாருன்னா டெபாசிட்டுக்கு தான் தென் மாவட்டத்தில் ததிகுணத்தம் போட்டிருப்பாரு. அதுவும் அவருக்கு தெரியும். 24 விடுங்க, பார்லிமெண்ட் விடுங்க, சட்டமன்றத்துக்கு வாங்க. சட்டமன்றத்தில் இதோட மோசமா போவார் மாதேஷ், யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்பவே நீங்க ஆசைப்படுறது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஆசைப்படுறது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ஏன் ஆசைப்பட போறேன்? இது நான் ஒரு ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்க. நான் ஆசைப்படுறேன். எடப்பாடி பழனிசாமி. ஆனா இங்க மாதேஷ் அதிமுக களம் தானே சார். மாதேஷ் திமுக அதிமுக களம் வீர வன்னியர்கள் மத்தியில மட்டும்தான். 10.5% வன்னியர்கள் மத்தியில தான் திமுக அதிமுக களம். நாடார்கள் மத்தியில எடப்பாடி இல்ல, நாங்களே வீழ்த்திட்டோம். ஏன் ஜெயலலிதா சொன்ன சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மரபுன்னு சொல்லதுக்கு அன்னைக்கு அடிமையா இருந்த மிதுன் பழனிசாமி அப்பாவுக்கு இப்ப ஏன் கொமட்டுது, கசக்குது, ஜாதி ஆணவம் தலை தூக்கி நிக்குது? இப்போ ஆணித்தரமா தான் கேட்கிறேன், உண்மையின் பலம் கொண்டு நியாயத்தின் பலம் கொண்டு தான் கேட்கிறேன். அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்களா இல்லையா? அப்ப அடிமையா இருந்தீங்களா இல்லையா? சொன்னா என்ன ஜாதியவாதிம்மா? அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லும் போது தப்பு, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலை இது இல்லைன்னு செந்தில் மல்லர் தம்பி சொன்னானே வீரமாட்டு, அவனை மாதிரி சொல்லலையே நீங்க. அப்ப இன்னைக்கு அதை உங்களுக்கு ஏன் கசக்குது அதை சொல்றதுக்கு? அதைத்தான் தென் மாவட்டத்தில் நாடார் பகுதியில் பிரச்சாரமா வச்சாங்க. என்ன விளைவு பாருங்க, 4%, 8% எல்லாம் டெபாசிட் கோவிந்தாயிடுச்சு. ஆனா அதே வேளையில வன்னியர் பெல்ட்டுக்குள்ள எந்த ஜாதியும் கொடுக்காத 10.5 வன்னியர் கொடுத்தாரு. நீங்க நடந்ததை பேசுறீங்க, நம்ம நடக்க போறதை பேசுவோம் சார். திமுக அலைன்ஸ் இப்படியே நடக்க போறதுதான் நான் சொல்றேன். எடப்பாடி இதோட கீழே போயிருவாரு, நான் நடக்க போறதை சொல்றேன். திமுக நேயர்கள் புரிதலுக்காக திமுக கூட்டணி இப்படியே இன்டாக்டா இருக்கும், இப்படியே பயணிக்கும்ன்றீங்க. 26 திமுக கூட்டணி வெற்றி பெறுறது வரை அந்த கூட்டணி தொடரும். எப்போ அதை தோக்கடிக்கிறோமோ அப்போதான் அந்த கூட்டணி விழும். இது நான் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே சொன்னது. இன்னைக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு அதான். வருகிற உள்ளாட்சி தேர்தல் ஏதேனும் 1-1 தான் உள்ளாட்சி தேர்தலில் நின்றுடுவாங்க. எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, ஏறி வந்துருவாங்க, ஒன்னா நின்றுடுவாங்க. ஆளுங்கட்சி உள்ளாட்சி தேர்தல் ஒரு மேட்டரா? 1-1 தான் முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். நான் 1-1க்கு தயாரா இருக்கிறேன். எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. பட் எடப்பாடி அவருக்கு அவருக்கு பலத்துக்குள்ள சீட்டை வாங்கிட்டு ஒதுங்கணும்னா கூட்டணியில் இருக்கணும். அந்த அளவு கூட்டணி தலைமை யாரும் கிடையாது. 1-1 சிஎம் சொல்லாம ஃபைட் பண்ணாதான் முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். சரி, எடப்பாடி தலைமையில் எடப்பாடி நானே தோக்கடிச்சுக்கிறேன், எங்க கட்சியே போதும் அப்படின்னு அவரு வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாம் சொல்றாங்கல்ல. கண்டிப்பா அவங்க சொல்லதான் செய்வாங்க. அவங்க இந்த 20% குறைவா தான் எடுப்பாங்க. இங்க தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் தான். நீங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லாரும் என்கிட்ட ஒன்றும் யாரும் நீங்க ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சிருக்கீங்க, அதுபடிதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? சார், இந்த ஜெயலலிதா இறந்த பிறகு நாம பண்ண பல தமிழ் மண்ணில் அவன் சொல்லதான் நடக்கும், இவன் சொல்லதான் நடக்கும், அப்படி இப்படிலாம் இருந்த அந்த பிம்பத்தை உடைச்சி பல விஷயங்கள் உங்ககிட்டே நாம சொன்னது தெளிவான நடந்திருக்கு சார். நீங்க சொன்னது ரஜினிகாந்த் விஷயம் இல்ல, ரஜினிகாந்த் விஷயம் சீயிங் இஸ் பிலீவிங்னு சொன்னேன். ஆமா, சீயிங் இஸ் பிலீவிங் நீங்க. ஆனா நீங்க எல்லா சமூகத்துக்கு பேரெல்லாம் சொல்லி இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் ரஜினி தான் கொடுப்பாரு. நீங்க சரி, அன்னைக்கு ரஜினி கொடுக்கலன்னா இப்ப எங்க தம்பி சீமான் கொடுத்தா மகிழ்ச்சி தான். நான் இன்னும் வரேன், அங்கெல்லாம் வரேன். நீங்க ரொம்ப முந்தி போறீங்க. ரைட். அப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரை வெற்றி பெறும் வரை அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கும்ன்றீங்க. 1-1 தான் அவங்கள தோக்கடிக்க முடியும். 57-62 காமராஜ் உயரத்தில் அவர் இருக்கிறாரு. தமிழறிமணியும் பழக்கற்பெல்லாம் காமராஜ் உயரமும் ஐயாக்களுக்கு தெரியல, இந்த யதார்த்த அரசியலும் தெரியல. சும்மா ஒரு சிலர் இங்க இருந்து பேசுவாங்கல்ல வியூஸுக்கு, அந்த மாதிரி வியூஸுக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நாளைக்கு நடக்கணும், நான் 10 கேட்டு நாம சொல்றது கரெக்டா இருக்குன்னு பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி. சரி, நீங்க பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிமுக கூட்டணியில இருந்து நிறைய பேர் வெளியே போயினே இருக்கிறாங்கன்றீங்க. அப்ப நிறைய பேர் இருக்கனாவது ஒத்துக்கிறீங்க நீங்க, பரவாயில்ல. இது வரைக்கும் கூட்டணியா அவங்க யாரும் இல்லை.
நிறைய பேர் வெளியே போயின்னுறாங்க. முபாரக் இருப்பாருன்னு சொன்ன மாதேஷ். சரி, முபாரக் இருப்பாருன்னு சொன்னேன். ஆமா, கிருஷ்ணசாமி அந்த சீமானுக்கு எதிரா அந்த கருணாநிதி அந்த பாட்டு நாகூரணி பாணியில அத சீமான் பேசும்போது சீமானை கண்டிச்சு அறிக்கை விட்டு கலைஞருக்காக அந்த அறிக்கையை கிருஷ்ணசாமி விடுறாருன்னா ஸ்டாலினுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டாருன்னு இந்த தரவை வச்சு சொல்ற மாதேஷ். மற்றவங்களை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தரவு இல்லாம அடிச்சு பேசுறது என்னைக்கும் என் வழக்கம் கிடையாது. அதே மாதிரி பிரேமலதா அம்மையார் வந்து அவங்க வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. அது காவல்துறை இது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தோத்ததா அறிவிச்சதாட்டு சொல்றாங்க. அதுக்கு எதிராக அவங்க 45 நாளுக்குள்ள வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த வழக்கு தொடர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்பை மீண்டும் பெற்று ஒரு எம்பி ஆட்டு விஜய் பிரபாகரன் வருவார். நீதிமன்றம் உரிய நேரத்தில் கரெக்டா முடிவெடுத்தா காங்கிரஸுக்கு ஒன்று காலியாகி நான் காங்கிரஸ் பார்ட்டி தேமுதிக ஒன்று கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை பிரகாசமா இருக்குது. அந்த காலகட்டத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் வந்து டெல்லி பட்ஜெட்டை வந்து மத்திய அரசின் பட்ஜெட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அதை எதிர்க்கிறாரு, உறுதியா எதிர்க்கிறாரு. மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு, பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பாருங்கிறது நான் மறுக்க வரல. அங்க பட்ஜெட்டை ஆதரிக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த், இங்க கிருஷ்ணசாமி பாட்டு விஷயத்துல கண்டிக்கிறாரு சீமான. இதெல்லாமே வந்து அப்படியே அவங்க நெருக்கமாயிடுவாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்றது உங்க பார்வை அப்படியா? பண்றது லீடர்ஸ் தான். எடப்பாடி லீடர் தானே. சட்டசபையில 2-3 தீர்மானம் திமுக போடும்போது சட்டசபையில ஆதரிச்சு அங்க பேசினாங்கல்ல, அவங்களும் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம்னு ஆதரிச்சு பேசுவாங்கல்ல. அப்ப அது அந்த லீடர் பண்றது என்னது? அது என்ன மாதிரி காமனா இந்திய எதிர்ப்புன்னா அங்க எல்லா என்ன வார்த்தையை சொல்ல எல்லா ஆளுங்களும் இந்திய எதிர்ப்புல தான் இருப்பாங்க. அதுக்காக இந்திய வச்சா கூட்டணி வருது. கிருஷ்ணசாமி உங்களுக்கு வந்து சொன்னாரா சார் இந்த மாதிரி நான் வந்து திமுகவுக்கு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்றது? என்ன சார் இது? பிரேமலதா பட்ஜெட்டை பத்தி ஒரு கருத்து சொல்லி ஆகணுமா? மாதேஷ் எனக்கு சொல்லாண்டா மாதேஷ், கிருஷ்ணசாமி எனக்கு தெரிஞ்சவர் தான். சரி, அவர் வந்து 22% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அந்த அவர் சமுதாயம் 20% மேல இருக்குது. 10% ஓட்டு அவருக்கு ஓட்டு, 5% ஓட்டு ஸ்ரீலிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரங்கோயிலில் உள்ள தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில போட்ட ஓட்டு. மீதி 7% அல்லது ஒரு 8% ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு. அந்த ஏரியாவுக்குள்ள மக்களவையிலே அவர் பலமுறை சொன்ன இடத்துல இப்படி ஆகி போச்சுன்னா எடப்பாடி நம்பி அவருக்கு டெபாசிட்டுக்கு மேல ஏதாவது கிடைக்குமா? என்னமே ஏதாவது கிடைக்குமா? எப்படி அவர் எடப்பாடி நம்பி நிற்பாரு? 2011க்கு பிறகு தொடர் தோல்வி. 11ல் அந்த கூட்டணியை செங்கோட்டை அண்ணன் மூலமா உருவாக்கி விட்டது நாம. செங்கோட்டை அண்ணன் தான் அதை ஃபார்முலேட் பண்ணினாருங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்கக்கூடியவங்க ஒருவேளையில் கிருஷ்ணசாமியை சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னா நான் சொன்னேன், கிருஷ்ணசாமியை சேர்க்கலன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு இலவசமா கலைஞர் கருணாநிதி போயிடும். அவர் அந்த சமுதாயத்தை ஏமாத்துறாரு. கலைஞர் அந்த சமுதாயத்தை சமநீதிக்கு எதிராக ஏமாத்துறாரு. முக்குலத்தோருக்கு எதிராக இலவசமா அந்த வாக்களை அனுபவிக்க பார்க்கிறாரு கலைஞர். இதற்கு அடி கொடுக்கணும்னா நாம வந்து அவர் அகாமடேட் பண்ணாதான் முடியும்னு ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லுங்கன்னு செங்கோட்டை அண்ணாட்ட சொல்லுவேன். அவரும் வக்கீல் இப்படின்னு ரிஹர்சல் பார்த்துட்டு தான் அங்கே போய் பண்ணுவார். இப்போ இது வந்து நான் அண்ணனே ஏதாவது பேட்டி வந்தால் கேளுங்க, வக்கீல் ரவீந்திரன் துரைசாமி 11 கேட்டார். ஆமாம் சகோதரர் தான் கரெக்டாக சொல்லுவாருன்னு அண்ணனே சொல்லுவார். அந்த 11க்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த ஒரு வெற்றியும் பெற முடியாமல் இருக்கிறாரு. அப்போ அவரும் வந்து ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற எண்ண ஓட்டத்தில் அப்ளிகேஷன் போடத்தான் செய்வார், போடுறாருங்கிறது உண்மை. பிரேமலதா அம்மையார் என்டிஏக்குள்ள நாம இருந்திருப்போம்னா விருதுநகர் ஜெயித்திருப்போங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ வழக்கு வருது. நாளைக்கு வழக்கில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒரு எம்எஸ்ஆ கூட விஜய் பிரபாகரன் வரலாம். அவங்க வந்து இன்னைக்கு பட்ஜெட்டை வந்து ஆதரித்து தன்னோட கருத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் எடப்பாடி தலைமையில் இருந்த அணியை சேர்ந்தவங்க 2 பேருக்கு பார்வை மாறி இருக்கு. ஊடகத்தில் என்ன தவிர யாரும் இதை தரவுகளோட சொல்லலைங்கிறதும் தமிழக ஊடகம் எவ்வளவுக்குள்ள ஒரு உண்மையும் நேர்மையும் சொல்லாம அவங்களே இந்த மாதிரி எங்கேயும் கணிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியல. இல்லை ஆசைப்படுறாங்களான்றது உங்க பார்வை. ரைட், ஓகே, நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் பார்வையாளர். அப்புறம் கருப்பு சட்டை போட்டு எடப்பாடி உட்காந்த போது எதுக்கு போய் பக்கத்தில் உட்காந்தாங்க பிரேமலதா? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைக்குது. இவங்கெல்லாம் பை ஜீன்லே சசிகலா ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து காலில் விழக்கூடியவங்க. நல்ல வேளை கூட்டணி கட்சி தலைவி பிரேமலதா அம்மையாருக்கு காலில் விழல. பட் நல்ல தப்பா சொல்லலைங்க, அந்த கட்சியில அது தப்பே இல்லைங்க. எல்லா ஜாதிக்காரனும் அங்க காலில் விழுவான். சார், தமிழ்நாட்டுல நீங்க சொல்றது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோ, அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோ, அதிமுக வாக்கு வங்கி எவ்வளோ, ஆட்சியை பிடிக்க நிலையில இதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் யாரையும் தப்புன்னு சொல்லலைங்க. அந்த கட்சியில் பிஹெச் பாண்டியனை தவிர எனக்கு தெரிஞ்சு எஸ்வி சேகர்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தவிர மீது எல்லாருமே காலில் விழுவாங்க. அது தப்பே இல்லை. ஒயிலின் ரோமன் பி ஏ ரோமன் காலில் விழுந்தா தான் அந்த கட்சியில் வளர முடியும். அந்த கட்சியில் இருக்கவங்கள நான் இதை வந்து குறை சொல்லலையேங்க.
ஜெயலலிதா சசிகலா அந்த இதுல பிரேமலதா அம்மையார்லையும் காலில் உழக்கூடியவங்க தான். பட் கூட்டணி கட்சி தலைவர்னால உழாம ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்குது சார்? பிரேமலதா ஏஜ் பிளஸ் அவங்க அரசியல் அனுபவம், எடப்பாடி, திரு KP முனுசாமி, திரு செங்கோட்டையன், நீங்க CV சண்முகம், அவங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன், தப்பா சொல்லலையே மாதேஷ். ஒயிலின் ரோம் பிஏ ரோமன் அவ்வளவுதான். அந்த கட்சிக்குள்ள இது தவறுனே நான் சொல்லலையே. அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க சார் நீங்க. சரி, அவங்களே சிறுமைப்படுத்த நினைக்க மாட்டாங்க. ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரதான எதிர்க்கட்சி. அவங்க நீங்க சம்பத்து எடப்பாடி காலில் உள்ள இல்லையா? சரி. மாஃபா பாண்டியராஜன் ராஜ்யசபா சீட்டு கிடைக்காதான்னு எடப்பாடி காலில் உள்ள இல்லையா? அந்த கட்சியில் இது கலாச்சாரம் மாதேஷ். சரி, அதை வச்சுதான் நான் சொன்னேன். பொதுவா அவங்க பெண் தலைவர்கள் காலில் விழக்கூடியவங்க. அந்த இதுக்குள்ள பெரிய மரியாதையை கொடுத்தாங்க பிரேமலதா அம்மையாருக்குன்னு சொன்னேன். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். உங்க பார்வை நான் இந்த பார்வை ஆனா ஒரு இதா இருக்கு சார். ரொம்ப ஒரு மரியாதை குறைவான ஒரு பார்வையா பாக்குறீங்க சார் நீங்க. கண்டிப்பா இதுல மரியாதை குறைவே இல்லையே அப்படி பாப்பாங்க, நேயர்கள் எடுத்துப்பாங்கன்னு நான் பதிவு பண்றேன் சார். நான் தப்புனே சொல்லலையே மாதேஷ். அதான் சரி, ஓகே, அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க. அவங்க அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லல, ஆனா இப்ப வரைக்கும் சொல்லல இருக்காங்க. அதுல எந்த மாற்றம் பிஜேபி பக்கம் போயிடுவாங்கன்றது உங்க பார்வை. என்டி ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்காங்க. என்டி ஆப்ஷனை வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஓபன் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணசாமி இந்த பக்கம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காரு திமுக. உண்மை, நான் தரவுகளை வச்சு தான் பேசுறேன் மாதேஷ். மற்றவங்கள மாதிரி ஏற்கனவே நிரம்பி வழியுதே சார். மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தான்னு வாய்க்கு வந்ததை ஆதாரம் இல்லாம அடிச்சு விடுறது கிடையாது, கற்பனையா சொல்றது கிடையாது. எந்த ஒரு நிகழ்வுக்கும் அரசியல் ரீதியா ஒரு தரவுகளை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்றது கரெக்டா இருக்கு மாதேஷ். ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ளார இந்த என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவங்க, பிஜேபி தலைமையிலான என்டிஏவில் இருக்கிறவங்களோ திமுகவில் இருக்கிறவங்களோ யாரும் வரமாட்டாங்கன்றது 200% உறுதியா இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா வாட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது விக்கிரவாண்டியில் பச்சையா வெளிப்படையா தமிழக அரசியல் களத்துக்கே தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு ஓட்டு 10.5க்கான ஓட்டு தான். அந்த 10.5 ஓட்டு கொடுத்த அவருக்கு அபரிதமா விழுந்து. வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த சமுதாயத்தின் பெருந்தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றான்னா நான் அவருக்கு அந்த இதில் கிரெடிட் கொடுக்கத்தான் செய்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 கொடுத்தார் ஐயா எடப்பாடி பழனிசாமின்னா அதை நான் மனசார பாராட்ட தான் செய்கிறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்ட மாட்டு டெல்டாவை அறிவிச்சாருன்னா அவர் செய்தது அன்னைக்கு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு விவசாயியான அவர் செய்த பெரிய விஷயம்னு தான் நான் சொல்கிறேன். கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். இந்த மாதிரி எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், நிலையான ஆட்சி கொடுத்தவருன்னு சொன்னேன். எல்லாமே நான் துல்லியமாக வந்து நியாயமாட்டும் நாணயமாட்டும் தான் மாதேஷ் அவரை பற்றி சொல்றேன். அதே வேளையில ஒரு முறை தூக்கி பிடிச்சிடுறீங்க நல்லா உயரமா. அதே வேளையில பல முறை தூக்கி எப்படி எல்லாம் கெழுத்தணுமோ அதையெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்துறீங்க. அது உங்க பார்வை. அதே வேளையில நேயர்கள் பார்த்தா கேட்பாங்க. அதே வேளையில அந்த விக்கிரவாண்டியில அவர் அந்த ஓட்டை நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணாரு. நாம் தமிழர் வந்து அவரோட அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய சட்டசபை போராட்டத்துக்கு, கருப்பு சட்ட போராட்டத்துக்கு போய் நின்னாங்க. அவங்க ஆட்களும் ஆதரவு கொடுத்தாங்க. அவர் வந்து அண்ணாமலை ஆதரிச்ச கேண்டிடேட்டுக்கு நம்ம ஆட்கள் ரிட்டையர் ஆட்கள் போடுறதாங்கிற அதுல இருந்தாரு. கடைசியில் என்னாச்சு? அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு அல்ல, 10.5க்கான ஓட்டுன்னு அப்படியே அந்த ஓட்டு வந்து வன்னியர் ஓட்டுகள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கே போயிட்டு 275 பூத்துல 47 பூத்துல டாக்டர் ஐயா மாம்பழத்தை லீட் பண்ண வச்சுட்டாரு. 10.5 வன்னியர் எடப்பாடி ஆதரிக்காங்க. நீங்க 10.5 இப்ப டாக்டர் ராமதாஸுக்கு போயிடுச்சுன்றீங்க. ஒன்னும் புரியல, குழம்புது எனக்கு. எடப்பாடிக்கு அந்த ஓட்டுல கண்ட்ரோல் இல்ல. கண்ட்ரோல் இல்லையா? அதுலதான் தெளிவா நான் வன்னியர்கள் வந்து ஒரு 80% மேல உதயசூரியனுக்கு போயிட்டாப்புல. ஒரு திரைப்பட நடிகர் கூட அந்த காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி சாராய் சாவுன்னு சொன்னாப்புல, ஓ நடிகர் வந்துட்டார, நோட்டாவுக்கு நிறைய ஓட்டு விழுந்துரும்னு பார்த்தா முன்னோட நோட்டாவுக்கு வாக்கு குறைவு, திமுகவுக்கு கட அதிருப்தி வந்துருமோன்னு பார்த்தா 55% திமுக எடுக்கணும் இடத்துல 63% ஆயிப்போச்சு. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, விஜய் சொல்றீங்களா? நடிகர் விஜய் தான். ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறது தெளிவாயிட்டு. விஜய் சொல்லல, அவர் இல்லாத ஓட்டை, அவர் கையில இல்லாத ஓட்டை அவர் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? இருக்குல்ல தமிழக வெற்றி, அது லெட்டர் பேடா தான் இருக்கு. 26ல நிரூபிக்கலாம். அது 26 தான் உங்களுடைய எய்ம். எடப்பாடிக்கும் 26 தான் எய்ம். 26 தான் எடப்பாடிக்கு ஏம்னா அவர் வந்து 26க்கு முன்ன 1-1க்கு வரணும். 47% பலமுள்ள திமுக அணியை தோக்கடிக்கிறதுக்கு தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தான் நிற்பங்கிற அந்த வீம்பை விட்டுக்கிட்டு 1-1க்கு வந்தாருன்னா 1-1ல யாரு சீஃப் மினிஸ்டர்? அப்போ யாரையும் சிஎம்மா சொல்லாம தான் 67 அப்ப யாரு கூட நிக்கிறது? யார் நிக்கிறது? அந்த மாதிரினா 23, 18, 8 3 சேர்ந்து நின்னா 23 அடுத்து 18 8 எவ்வளவு வரும்? ஓ கணக்கு போடுங்க. பொருந்தா கூட்டணி சார் 40. நீங்க இதே மாதிரி தான்
மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் பொருந்தா கூட்டுன்னு சொன்னார். மூதறிஞர் என்ன தெரியுமா, சர்க்கஸ்ல உள்ள மிருகங்கள் மாதிரி நான் பழக்கி வச்சிருக்கேன், பூநூலை கையில பிடிச்சி என்ன நம்பி ஓட்டு போடுனாரு. எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் அந்த ஓட்டை போட்டாங்க. அது வெற்றியும் பெற்று வரலாறு இதெல்லாம். ஸோ ஒரு அர்த்தமேட்டிக் வந்து தமிழ்நாடு அரசியல்ல முக்கியம். 23-18 வேணா மறுபடியும் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா 8 அதை ஏற்றுக்கொள்ளுமா? 8னா அண்ணன் சீமான் ஏற்றுக்கொள்வாரா? நேயர்களுக்கு புரியுற மாதிரி பேசிடுவோம். 8 ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. 8 வந்து 234 தனிச்சு போட்டி சமூக நீதி புரட்சியை இந்த மண்ணில் பண்ணணும். 12 தொகுதிகளுக்கு மேல பரையர் சமூகத்தை நிறுத்தணும், 5 தொகுதிக்கு மேல தேவேந்திர குல வேளாளரை நிறுத்தணும், ஒரு 3-4 அருந்ததியர்களை மாற்றி நிறுத்தணும், அரசியலில் பரவலாக வாழக்கூடிய செட்டியார், அகமுடையார், செங்குந்தர், உடையார், இந்த மாதிரி வண்ணார் நாவிதர் போன்ற திராவிட அரசியலில் முக்கியத்துவம் பெறாத ஜாதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் பெற்று ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழியில் நிற்கணும்னு தான் அவர் நிற்கிறார். அதை நான் மறுக்க வரல. பட் திமுக அரசை அகற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவரையும் இந்த 23-18 போய் சந்திச்சு நல்ல முடிவெடுங்கன்னு கேட்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வெஸ்ட் பெங்காலை வச்சு சொல்றேன், மம்தா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாரும் கிட்ட வராதீங்க, நான் தனியாக பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி தான் இங்கே சொல்லிருக்கீங்க. இப்போ சீமான் வந்து அதுக்கு ஒத்துப்பாருன்றீங்களா? அவர் பிஜேபி பக்கம் போகவே மாட்டார். உண்மையா இல்லையா? போகவே மாட்டார் பிஜேபி பக்கம். அன்பா கட்டி பிடிச்சி பாரு அண்ணாமலையை பார்த்தா வேணா, ஆனால் போக மாட்டார். ஏடிஎம்கே கூட அவர் நெருக்கம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சும்மா ஒரு ஆதரவு கொடுத்து பார்த்தார் விக்கிரவாண்டியில் வாக்குவெடுமான்னு. ஆனால் எண்ட் ரிசல்ட் ஒன்றும் இல்லை. அதனால அவர் ஒரு முடிவு எடுப்பார். இது பொருந்தா கூட்டணியாக நீங்கள் சொல்லுங்கிறீங்க. இப்படி ஒரு ஃபார்முலாவே, இந்த ஃபார்முலாவை எப்படி போட்டாலும் இது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது கணக்குலேயே இந்த ஃபார்முலா இல்லாதுன்னு வந்துடும். இது ஓகே மாதேஷ், இதை குறிச்சு வச்சுடுங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐடி விங்காரங்களாலும் சரி, மதிப்புக்குரிய ஆதன் மாதேஷ்னாலும் குறிச்சு வச்சுடுங்க. ஆமாம் சார். சீமான் 2026 தனிச்சு போட்டியிடும் போது அதிமுக ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகள் சீமான் பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார், சீமான் முன்ன விட பலம் பெறுவார். இதுதான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு 3 தேர்தலில் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைகிறார், சீமான் பலம் பெறுகிறார். இது இன்னைக்கு எடப்பாடி கட்சி 10.5 வன்னியர் கட்சி ஆட்டும் ஓரளவு வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆட்டும் மாறின பிறகு மீண்டும் எடப்பாடி சிஎம் இன்னும் சீமான் சிஎம் இன்னும் தனித்தனியாக நிற்கும் போது 4வது முறை எடப்பாடி பழனிசாமி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் கிட்ட பலகீனம் அடைவார். 4வது முறை ரெட்டலையின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமான் தட்டி தூக்குவார். இதை குறிச்சு வச்சு. சரி, ஓகே சார். நீங்க ஒரு ஃபார்முலாவை வச்சு கணக்கிட்டு நீங்க பயணிக்கிறீங்க. 26 தேர்தலுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ 24 தேர்தல் மாதிரியே திமுக ஒரு அலைன்ஸ், இப்போ இருக்கிற அலைன்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. ஏடிஎம்கே இப்போ இருக்கிற எஸ்டிபிஐ போன்ற அந்த அலைன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி என்டி அவங்க ஒரு அலைன்ஸ், அப்படியே பாமகலாம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சீமான் அவர் தனித்து அப்படி இருந்தால் யார் வெற்றி பெறுவாங்க? திமுக தான் வெற்றி பெறும். செகண்ட் யார் வருவாங்க? செகண்ட் தான் இப்போ எடப்பாடி வந்தவருக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு பல வியூகங்கள் இருக்குது. தேமுதிக என்டிஏ பக்கம் போகலாம். அப்படி தேமுதிக என்டிஏ பக்கம் போகும்போது அப்படியே இருந்தால் செகண்ட் யார் வருவாங்கன்னு கேட்டேன். செகண்ட் வடபுலத்தில் வன்னியர் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். செகண்டுங்கிறது தமிழ்நாடு இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. தமிழ்நாடு துண்டு துண்டா பல தீவுகளாக பிரிஞ்சு போச்சு. டீப் சவுத்தில் நாடாரி ஏரியாவில் ரெட்டலையே இல்லை. எங்கள் உழைப்புல களத்தில் இறங்கி எங்கள் கருத்தூர் வாக்கத்தில் இதை நாங்கள் செய்திருக்கோம். மிதுன் பழனிசாமிக்கு மனச்சாட்சிக்கு இது தெரியும். அடுத்தால முக்குளத்தோர் பெல்ட்டுக்குள்ள பன்னீர்செல்வத்தை நீக்கினது ஏற்கனவே தினகரன் மாற்றம், குறிப்பாக பன்னீர் மாற்றம் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி அதிமுக 2வது இடத்துக்கு ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி சிம்பதி 2021 அவங்கள உயர்த்திட்டு, அதே மாதிரி மோடி பிளஸ் அண்ணாமலை ஆதரவு வளையம் மோடி கொங்கு வேளாளரை குளோரிஃபை பண்ணி பெற்றது எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்காங்க. ஸோ கொங்கு மண்டலத்தில் திமுக அகடா இருக்கும், 2வது இடத்துக்கு ஒரு போட்டி இருக்கும். வட தமிழகத்தில் 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 10.5 வன்னியர்கள் அதை அசாண்டேட் இருக்கிறாருங்கிறதான் உண்மை. நாடார் பெல்ட்டில் எடப்பாடி ஒன்றுமே இல்லை. முக்குளத்தோர் பெல்ட்லையும் என்டிஐக்கும் திமுக அணிக்கும் தான் போட்டி. டெல்டாவிலையும் கட்சிகளையும் அவங்க வாங்குற வாக்கு சதவீதத்தையும் சமூக ரீதியாகவும் சொல்றீங்க. 26 தேர்தல் திமுக வேணுமா வேண்டாமான்றது ஒரு தேர்தல். ஆமா தானே? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கலைங்க. சும்மா நீங்கள் மனநோயாளி மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னா, மனநோயாளிங்கிற வார்த்தையை நான் பர்பஸாட்டே சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தை. வேணுமா வேண்டாமலாம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா ஓட்டுகளும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக தான் ஓட்டு போடுவாங்க. அது இன்னும் சொல்ல போனால்
கலைஞருக்கு இந்த நெகட்டிவிட்டி கூட ஸ்டாலினுக்கு இல்லை. வேணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் சும்மா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறதான் உண்மை. நான் சொல்வது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தாண்டி பொய்யா நீங்க பிரச்சாரம் பண்றவங்க பண்ணிட்டு போகலாம். அதை பற்றி எனக்கு பாதரிசேஷன் இல்லை, அது உங்க உரிமை. தமிழ்நாட்டு அரசியல் திமுக ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறை, அதிமுக ஒரு தொடர்ச்சியா அதிமுக 2 முறை கொடுத்தது தேவைன்னு தான் போட்டாங்க அப்படின்றாங்க பலருடைய பார்வை. இன்னும் உங்களை போல சில விமர்சகர்கள் சொல்றாங்க, எஸ்பி லட்சுமணன் சொல்றாரு, ஒருவேளை அன்றைக்கு அமித்ஷா சொல்றதெல்லாம் கேட்டிருந்தால் மீண்டும் கூட அதிமுகவே வந்திருக்குங்க அப்படின்றாரு. ஏங்க மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாது நாம சொன்னதாங்க நடந்திருக்குது. எஸ்பி லட்சுமணன் என் தம்பி தான், அது வேற விஷயம். தம்பினாலும் வந்து யாருனாலும் சரி எல்லாத்தையும் மீறி நாம சொன்னதான் நடந்திருக்கு. தம்பியா இருந்தாலும் நியாயம் தான் விடுங்க. இதுல ஜெயலலிதா வந்ததுல ஜெயலலிதா வந்து ஆட்சியை இழந்தவங்க 96ல் இழந்தவங்க 2001ல் வந்தாங்க. வர்றதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் அவங்க வந்து சுமார் 42% வாக்குகள்கிட்ட பெற்றிருந்தாங்க. கலைஞர் தலைமையில் 47% பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்க சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்கள நம்பி கட்சிகளுக்கு சீட்டு வந்திருக்கு, கம்யூனிஸ்டுக்கு 1 வந்திருக்கு, காங்கிரஸுக்கு 2 வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்ததுனால அவங்க கூட பாமக போய் சேர்ந்தாங்க, தமாக போய் சேர்ந்தாங்க. அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. 5% டிஃபரன்ஸில் இருந்தவங்க. 2006ஆம் ஆண்டு ஆட்சி இழந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 37% எடுத்தாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் 42 எடுத்திருந்தாரு. கேப்டன் விஜயகாந்த் 10% எடுத்திருந்தாப்புல. அப்போ அன்னைக்கும் வந்து இவங்க சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, மதிமுக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பாமக தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கல. அதனால அவங்க ஓடிட்டாங்க. விஜயகாந்த் உள்ள வந்தாரு, தெளிவா அவங்க ஜெயித்தாங்க. இன்னைக்கு 2வது வந்த அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24%. இதனாலதான் மனநோயாளி மாதிரி அதையே நினைச்சுக்கிட்டு பிரிசனர் ஆஃப் பாஸ்டா பேசுறதை தான் நான் குறை சொல்றேன். அது தமிழர் மணியனா இருந்தாலும் சரி. பழைய 2021ல் வாக்கு வித்தியாசம் எவ்வளோ, ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு, சில லட்சங்கள் வாக்கு வித்தியாசம் தானே இருந்தது. 21 தேர்தலை சொல்லுங்க, மனதில் நிறுத்தி அதை மனதில் நிறுத்தி சொல்லுங்க. அதைத்தான் இப்ப சொல்றேன் மாதேஷ். இன்னைக்கு என்டிஐக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5 தான். தேமுதிக இந்த சைடு வந்தா யாருக்கு 2வது இடம் தான் ஃபைட் இருக்கும். தேமுதிக என்டிஏக்கு வந்துட்டேன்னா யாருக்கு 2வது இடம் தான் ஃபைட் இருக்கும். அங்க வந்து மோடி பிரதமர் வரணுமா வேண்டாவான்றதுக்காக என்டிஏ அலைன்ஸ் அப்படி இருந்தது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இங்க எம்எல்ஏ ஆகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னங்க சொன்னீங்க, நாங்க ஜெகன் மாதிரி ஜெயிப்போம், நவீன் மாதிரி ஜெயிப்போம்னு 1000 டயலாக்களை பேசிக்கிட்டு இப்போ வந்து மாத்தி மறிச்சியா பேசுறீங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தானே சொன்னீங்க. மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்டாலினுக்கு எஸ் தானே சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டாலின் படத்தை போட்டு தானங்க. சரி சார், நம்ம சப்ஜெக்ட் தெளிவுக்காக வந்துடுறோம் சார். அப்ப ஏடிஎம்கேவை யாரும் நெருங்க மாட்டாங்க கூட்டணிக்கு உங்க பார்வை. இல்லைன்னா 1 to 1க்கு நீங்க சொல்றது எடப்பாடி முதல்வராக இல்லாமல், முதல்வர் வேட்பாளராக இல்லாமல், அதாவது 23 ஏடிஎம்கே அலைன்ஸ், 18 என்டிஏ அலைன்ஸ், சீமான் 8 எல்லாரும் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றது உங்க பார்வை. வீழ்த்தணும், அதுக்கான வேலைகளை செய்யணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து. சீமான் அதற்கு தயாராக இருப்பாரா சார்? அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமானுக்கு நிலைப்பாடு, அவர் ஜம்பிங் பார்ட்டி, ஜம்பிங்லேயே போயிட்டு இருக்கிறாரு. சரி, தமிழறிமணியம் போன்றவங்க இதை புரிஞ்சுக்கிடணும். காழ்ப்புணர்ச்சியில ஒருத்தரை பற்றி மதிப்பீடு பண்ணக்கூடாது. பழக்கற்பையாமல் இதை புரிஞ்சுக்கிடணும். பெரியவங்க காழ்ப்புணர்ச்சியில மதிப்பீடு பண்ணக்கூடாது. தமிழறிமணியனுக்கு காழ்ப்புணர்ச்சியையும் பழக்கற்பையாவுக்கு காழ்ப்புணர்ச்சியும் தமிழக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கனால பெரியவங்களை நான் சொல்றேன். அவர் 1.1 8.2க்கு போயிட்டார். அப்போ அவர் வந்து மீண்டும் வந்து நானே சொன்னேன், மக்களவை தேர்தலிலே டபுள் மடங்கு ஆயிட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு போவாருன்னு சொன்னேன். 6.8 3 மடங்கு, ஒரு 20% வரை அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நானும் சொன்னேன். இப்போ 8.2ல இருந்து 8.2ல இருந்து இல்ல 3.8ல இருந்து 8.2க்கு வந்துட்டாரு. ஆமா, அப்போ சட்டமன்றத்தில் 6.8ல இருந்து 3 மடங்கு போவார் நான் சொன்னேன். ஆமா, எலெக்ஷன் பண்ணே நான் சொன்னேன், உங்களுக்கே சொல்லியிருப்பேன். இப்போ சீமான் வந்து விக்கிரவாண்டியில என்ன சொல்றாருன்னா 36 லட்சத்தை 72 லட்சம் மாத்துவோம்னு சொல்றாரு. அவர் ஒரு 16-17% தான் அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ ஜம்பிங்ல போவோம் மேலே போறோம்னு தான் ஒருத்தர் சொல்றாரு. அப்போ என்ன வந்து எவன்கிட்டயோ கூட்டணி போறது கூடிய ஒரு 8% கட்சின்னு தமிழறிமணியனோ பழக்கற்பையாவோ முட்டாள்தனமா காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் நினைக்காண்டாங்கிறதான் அவர் சொல்றாரு. நான் அவர் சொல்றதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். நீங்க அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, நீங்களுமே உங்களையும் சேர்த்துக்கோங்க, நீங்களுமே அங்க சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு வேல்யூ 8 இல்ல 16ங்கிற வேல்யூல சீமான மிக முக்கியமான ஒரு ஆட்டு ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்ல வர்றேன். ஓகே, நான் சீமானுக்கு, என் சகோதரர் சீமானுக்கு பாசிட்டிவா அவருக்கு பிளஸ்ஸா தான் பேசுறேன். சரி, அதனால மறைச்சு. அவர் தனித்து போட்டி உறுதியில தான் இருக்காரா சார்? தனித்து போட்டி உறுதியில தான் அவர் இருக்காரு. அவர் தனிதான்.
நரேந்திர மோடி தான் இருக்கிறார். அவர் விக்ரவாண்டியில் அதுதான் பேசியிருக்கிறார். விஜய் வராருல்ல? விஜய் வரலாம். அவர் பிரைமரி ஃபோர்ஸா சபார்டினேட் ஃபோர்ஸா? பிரைமரி ஃபோர்ஸ் தான் விஜய். அவர் சொல்லட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். புஷியானந்த் அதானே பண்ணிட்டு இருக்காரு. புஷியானந்த் கிஷியானந்த் ஒண்ணு அதை சொல்லல சார். நீங்களா சும்மா போட்டுக்கிட்டு சொல்லாதீங்க. சரி, எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு சார், என் தம்பிக்காக நான் வெயிட்டிங்ன்றாரு. சபார்டினேட் போஸ்டா 30 சீட்டுக்கு சம்மதிச்சா சீமான் ஏத்துக்கிடுவார் விஜய. யார் சபார்டினேட் அதுல? விஜய் சபார்டினேட். பலன் நிரூபிக்காத விஜய் சபார்டினேட். அண்ணனும் தம்பியும் 2 பேரும் இணைந்த கைகள் நின்னுக்கிட்டு நீ 117 நான் 117 தெளிவா இப்படியெல்லாம் கால்குலேட் பண்றதா சொல்றாங்களே சார். தெளிவா என் தலைமையில வராருன்னு சொல்லிட்டாருங்க. சீமானுக்கு என்ன மட்டும் சபார்டினேட் போஸ்டா விஜய் வந்தா ஏத்துக்குவாருங்க. இது ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். விட்டு தள்ளுங்க. நீங்க விஜயை சந்திக்காம விஜய்க்கு குப்பம் சொன்னா, விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டர் சொன்னா, அவன் 4 பேர் உங்கள்கிட்ட வந்து பரத வச்செல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ப் வாங்காதீங்க. சரி, ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். சரி, முடிஞ்சா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகே. விஜய் சபார்டினேட் போல்ஸா சீமானுக்கு ஒரு 30 சீட்டு கிட்ட சீமான்ட்ட வாங்கிட்டு வந்தாருன்னா சீமானுக்கு அது ஓகேங்கிற லெவல்ல தான் சீட்டு வாங்குறதுக்கு கட்சி தொடங்கி இருக்காரு. அது அவர் முடிவு, நாளைக்கு நடக்கும். அது வேற. ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத்னா இதுதான் பொசிஷன். சரி, அது நீங்க பேசிக்கிடுங்க. எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சிட்டார் சார். இன்னைக்கு பாருங்க, இது கூட கேரளா வயநாடு துயரத்துக்கு கூட அறிக்கை கொடுத்திருக்காரு. நல்ல விஷயம், பாராட்டுறேன். மக்கள் துயரத்துல பங்கு 30 சீட்டு வாங்குறதுக்காக பேசுவார் விஜய். அப்படியே அது 26ல தெரிஞ்சு போகுங்க. நான் சொல்றது சீமானுக்கு எண்ண ஓட்டத்துல இப்படிதான்ங்கிறத நான் சொல்றேன். சீமான் வந்து விஜய் எனக்கு சபார்டினேட்டா வேணா வரட்டும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதானா? கண்டிப்பா, அது ஆப்வியஸ். அது இல்ல, ஆனா சமபங்கா நிக்கிற மாதிரி தெரியல, சபார்டினேட் மாதிரி நிக்கிற மாதிரி தெரியல. அவர் வெயிட்டிங்ன்றார், தம்பிக்கு வெயிட்டிங்ன்றார். வியூஸ் இல்லாத விஜய போட்டு ரொம்ப போட்டு பேசாண்டா மாதேஷ். அடுத்த சப்ஜெக்ட மாத்துங்க. வியூஸ் இல்லாத விஜயை பற்றி ரொம்ப மாத்தாண்டா. சோ ஒண்ணும் பெரிய பரபரப்பெல்லாம் இருக்காது. உங்களுக்கு அதுல ஒண்ணும் பெரிய அக்கறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்நோக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வியூஸ் இல்லைன்னு தெரியும். நீ கமர்ஷியலா இருக்கிறீங்க. வியூஸ் இல்லாத போட்டுட்டு யார் ரொம்ப ஜாஸ்தி பேசுறீங்க. அடுத்த ஆளுக்கு வாங்க. ரஜினி ஏதாவது குரல் கொடுப்பாரா சார் யாருக்காவது? ரஜினி 2024 நாங்க குரல் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அண்ணன் கொடுத்தாருல்ல. சரி, ஓட்டு போட்டுருவாரு. அவ்வளவுதான், ஓட்டு போட்டுருவாரு. சரி, முதல்வர் அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு. 26ல அப்ப பெரிய சுவாரஸ்யமே ஒண்ணுமே இல்லையே சார். இந்த தலைப்புல நான் பேசும்போது ஏதாவது நீங்க இங்க சேஞ்ச் ஆகும். சரி, நம்ம 2 பேரும் வந்தாலே ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குன்னு இவ்வளவு வருவான்ல, அவனை ஏமாத்தாம ஏதாவது பேசுவோம். அப்போ ஒரு மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் எதுவும் இருக்காதுன்றீங்க நீங்க? அப்படியா? அசான் டேட் ஸ்டேட்டஸ் கோ தான் போயிட்டு இருக்கு. ஓ, அசான் டேட் சொல்றீங்க. அததான் நான் முன்னது சொல்றேன். இன்னும் 20 மாசம் இருக்கு சார். இன்னொரு 20 மாசம் நானும் சொல்றேன். ஓ, அப்ப கூட எடப்பாடி கொஞ்சம் கூட ஏறி வர மாட்டாரு, 2 பேர் வர மாட்டாங்க அப்படின்றீங்க நீங்க. 7 பேர் போன இடத்துல அடுத்து 21 பேர் போய் உங்களை நம்பி ஜெயிக்க முடியாது, நாங்களும் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தால 2 ராஜ்யசபாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிமுக ஒன்னதான் கைப்பற்றும். கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் அதிருப்தியில எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகளும். மொத்த எம்எல்ஏக்களும் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க இப்போ. அது 2025 ஆகஸ்ட்ல ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. ஆமா, அப்ப தெரியும் மாதேஷ். ஓ, அதுல இன்னொரு பிரிவு இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. அப்ப யார் தலைவர் அந்த பிரிவுக்கு? என்டிஏ சார்பா நிறுத்தப்படக்கூடிய கேண்டிடேட் மேக்சிமம் ஏசி சண்முகமா கூட இருக்கலாம். சரி, அவர் வந்து 6வது கேண்டிடேட்டா வெற்றி பெறுவார். எடப்பாடியினுடைய எம்எல்ஏக்கள் ஏசி சண்முகத்தை ஆதரிப்பாங்களா? வெற்றி பெறுவார். ராஜ்யசபா எலெக்ஷன்ல இந்த மாதிரி குழப்பமா இருக்கு சார். ராஜ்யசபா எலெக்ஷன்ல இந்த மாதிரி பல வெற்றிகளை பெற்றவங்க நாங்கிறது தமிழ்நாட்டு வரலாறே தெரியும். வரலாறு தெரியும். அப்ப அந்த இதுல ஏசி சண்முகம் அதுல வெற்றி பெறதுக்கு வந்து மீண்டும் வரலாறு திரும்பும். சரி, அன்னைக்கு நீங்க கிருஷ்ணசாமியை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு கேபி முனுசாமி எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க அவரை போட்டு பேசியிருக்கீங்க. எந்த முனுசாமியும் பார்க்க முடியாது சார் உங்களால. கிருஷ்ணசாமி மதேஷ், இது கொஞ்சம் நியாயமான கேள்விதான். கேபி முனுசாமி எடப்பாடி கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அதனால ஹீஸ் எ கார்னர் நட் டு கிராக். பட் என்றாலும் ஈஸிலி பிளேயபிள் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க மதேஷ். இப்பவே பார்த்துட்டு தான் இருக்காங்க மதேஷ். அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க மதேஷ். திரு செங்கோட்டை என்ன சொல்றீங்களோ? செங்கோட்டை அண்ணன் முக்கியமான ஆள் தான் அதுல. சரி, செங்கோட்டை அண்ணனுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா, என்னால கட்சி உடஞ்சிடக்கூடாது வக்கீல், என்னால கட்சி உடஞ்ச வச்சுக்கணும், கட்சியும் பாரு, அவ்வளவுதான். அவரு எங்க இருக்க வேண்டிய இடம் மனுஷர், தொண்டர்கள் அபிமானத்தை பெற்றவர். பார்ப்போம், ஒரு காமன் கேண்டிடேட்டா கூட நாளைக்கு அவர் வராரா வாய்ப்பு இருக்காங்கிறதையும் யோசித்து பார்ப்போம். அதுவே எடப்பாடிக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய கடியை கொடுத்துருக்கு. திமுகவை எதிர்கொள்ள, திமுகவை வீழ்த்த 26ல எடப்பாடி கூட இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண மாட்டார் சார். நீங்க எடப்பாடியை வீழ்த்த இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்க.
வீழ்த்தல மார்ஜினலைஸ் பண்ண அதுதான் அவரை நிலைநிறுத்த அந்த பொசிஷன்லயே நிறுத்துறதுக்கு மேல ஏறி வரக்கூடாது. ஷோ தி பிளேஸ் ஃபார் எடப்பாடி பழனிசாமி. 1 மணிக்கு எந்திரிச்சா கூட திடீர்னு எடப்பாடின்னுவீங்க போல தெரியும். இல்ல மிதுன் பழனிசாமியோட சவாலை நம்ம ஏத்துக்கிட்டு வெற்றி பெற்றுட்டு தான் போயிட்டு இருக்கோம். அந்த மேலும் வெற்றியை பெறுவோம் நம்புறோம். ஏன்னா நியாயம் நம்மகிட்ட இருக்கு, தர்மம் நம்மகிட்ட இருக்கு. சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நாம யாதவியும் குருமியும் பயிச்சதுனால நம்ம பீகார்ல தோத்த மாதிரி முக்குலத்தோரையும் வெள்ளாள கவுண்டரையும் பயிக்காண்டாம். நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி வெள்ளாள கவுண்டர் இப்போ இவங்களை அடிச்சாங்கன்னா புலப்பொலன்னு சசிகலா காலில் விழுந்துருவாங்க. அதனால சசிகலா லீடர் ஆகக்கூடாங்கிறது தான் நம்ம டார்கெட். நம்ம பர்பஸே சர்வ் ஆகாது. அதனால சத்திரியன் குருமூர்த்தியோட எண்ண ஓட்டத்துக்கு நான் மிகவும் மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தி, மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண சத்தியன் குருமூர்த்தியின் எண்ண ஓட்டத்துக்கு எதிராக நாம அன்னைக்கு நம்ம கருத்துருவாக்கம் நாலேஜ் ஒர்க்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரத்தை காப்பாற்றி கொடுத்தது. ஸோ மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படைங்கிறது நாம ஒன்று செய்தாதான் அது நாளைக்கு அது இதாகும். அதே வேளையில் நடிகர் விஜய் பற்றி பேசுறதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு ஜாலியா பேசிட்டு இருக்கோம். விஜய் பற்றி வேற எதுவும் இல்லை. ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்துட போறாரு சார். ஒண்ணும் இல்லை, விஜய் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மக்கள் முடிவு பண்ணா வரலாம், பெருசோ சிறுசோ மக்கள் முடிவு பண்ணா அவர் வரலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த முதல்ல அவரும் முடிவு பண்ணணும் 214க்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தின் அடிப்படையில் நம்ம அப்ளை பண்றோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.